அனைவருக்கும் எனது அன்பான வாழ்த்துக்கள். சுஷும்னா கிரியா யோகிகள் அனைவருக்கும் எனது அன்பான ஆசிகள். பூமியில் கட்டுண்ட முதிர்ச்சியடையாத ஆன்மாக்கள் ஒரு ஆயுட்காலம் முழுவதும் பூமியில் கட்டுண்டிருக்க வேண்டும் என்பதை நாம் முன்பே அறிந்திருக்கிறோம் இல்லையா? இப்பொழுது பழிவாங்கும் நோக்கம் கொண்ட ஆன்மாக்கள் பழிவாங்க விரும்பும் பொழுது என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். இதற்கு ஒரு நல்ல உதாரணம் மகாபாரதத்தில் எந்த காரணமும் இல்லாமல் பீஷ்மரை பழிவாங்க முயன்று 2 ஆயுட்காலங்களை வீணடித்த அம்பா என்றவரே. சில சமயங்களில் ஒரு சிலர் காரணமின்றி மற்றவருக்கு கடுமையான வலியையும் இழப்பையும் உருவாக்கி விடுகின்றனர். சம்பந்தப்பட்ட குடும்பங்களும் கடுமையாக பாதிக்கப்படுகின்றன. அவ்வாறு பாதிக்கப்பட்ட குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவர் உடலை விட்டு வெளியேறும் பொழுது அவரது ஆன்மா மிகுந்த வேதனையில் உழன்று பழிவாங்க தேடுகிறது. அத்தகைய சூழ்நிலையில் அந்த ஆன்மா தனது குடும்பத்திற்கு கடுமையான கஷ்டங்களையும் இழப்பையும் ஏற்படுத்திய நபரின் குடும்பத்தை நாடும். அது அந்த குடும்பத்தில் உள்ள பலவீனமான மனம் கொண்ட நபரை சோதிக்கும். அவர்கள் மூலம் பழிவாங்க முயற்சிக்கும். அது அவர்களின் குழந்தைகளாகவோ அல்லது வேறு ஒருவராகவோ இருக்கலாம். உதாரணமாக, அந்த குடும்பத்தில் இருக்கும் ஒழுக்கமும் படிப்பிலும் சிறந்த ஒரு பையனை பழிவாங்கும் உள்ளம் கொண்ட ஆன்மா அந்த சிறுவனை கட்டுக்கடங்காதவனாகவும் குடும்ப உறுப்பினர்களின் பேச்சை கேளாதவனாகவும் கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாகியும் செய்யக்கூடாத செயல்களை செய்யவும் தூண்டும். அதாவது பழிவாங்கும் ஆன்மா அந்த குடும்பம் பெரும் வலியையும் இழப்பையும் அனுபவிப்பதை உறுதி செய்ய அனைத்து வழிகளிலும் முயற்சிக்கும். இவ்வாறு வஞ்சம் தீர்க்க பழிவாங்கும் ஆன்மாக்கள் 2 முதல் 7 ஆயுட்காலங்கள் வரை இந்த பூமியிலேயே வீணடிக்கும் சாத்தியக்கூறுகள் நிறைய உள்ளன. கர்மாவின் கோட்பாடு நமக்கு என்ன சொல்கிறது? கர்ம சித்தாந்தம் நாம் எதை விதைக்கிறோமோ அதையே அறுவடை செய்கிறோம் இல்லையா? கர்ம சித்தாந்தத்தின்படி காரணம் எதுவுமின்றி பிரச்சனையை உருவாக்குபவர்கள் அதையே பெறுகிறார்கள் இன்று இயற்கையே உறுதியளிக்கிறது. எனவே வஞ்சம் தீர்க்க பழிவாங்கும் இயல்புடைய ஆன்மாவானது எந்த நோக்கமும் இல்லாமல் 7 ஆயுட்காலங்களை வீணடிக்கும். பழிவாங்கும் இயல்பானது நாம் உயிருடன் இருக்கும் பொழுது உடலை விட்டு வெளியேறிய பிறகும் எப்போதும் நம் மன அமைதியை பறிக்கும். ஆகையால் நான் எப்பொழுதும் போல் ஒரு விஷயத்தை வலியுறுத்துவது என்னவென்றால், தியானம் மட்டுமின்றி தனிமையில் நம்மை நாமே சுய பரிசோதனை செய்து கொள்ளவும் வேண்டும். நான் உங்களை மீண்டும் மீண்டும் எச்சரித்து வருவது என்னவென்றால், சில சூழ்நிலைகளில் சிலர் எந்த காரணமும் இல்லாமல் மிகவும் தீவிரமாக நமக்கு பிரச்சனையை உருவாக்கலாம். ஆயினும் ஒரு சுஷும்னா கிரியா யோகியானவர் அவர்களை மன்னித்து அவர்களை தனியாக விட்டுவிட்டால் அவர்களின் ஆன்மாவின் பயணம் மிகவும் சுமூகமாக இருக்கும். ஆனால் இந்த மன்னிக்கும் இயல்பு மனப்பான்மையானது சுய பரிசோதனை இல்லாமல் வராது. நீங்கள் 49 நாட்கள் இதை பற்றி சுய பரிசோதனை செய்ய வேண்டும். இவ்வாறு வஞ்சம் தீர்க்க பழிவாங்கும் எண்ணங்களானவை நம் ஆழ் மனதில் விதைகளின் வடிவத்தில் உள்ளன. நாம் ஒரு விதையை தரையில் வெறுமே வீசும் பொழுது அது முளைப்பதில்லை. மழை பொழியும் பொழுதே விதை முளைக்கும். அதே வழியில்
என்றாவது வஞ்சம் தீர்க்க பழிவாங்கும் எண்ணமென்ற விதைகள் முளைப்பதற்கு மிக அதிக வாய்ப்பு உள்ளது. எனவே நீங்கள் இதை பற்றி ஆலோசிக்க தொடங்க வேண்டும். மேலும் இதை பற்றி 49 நாட்களுக்கு ஒவ்வொரு நாளும் 10 நிமிடங்கள் சுய பரிசோதனை செய்ய வேண்டும். நீங்கள் இதை செய்வீர்களா?